ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாருங்கள், நல்லா மொறுன்னு கடையில் உள்ள மாதிரி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. இதுக்கு நல்ல உருளைக்கிழங்கா, நல்ல தரமான கட்டியாக இருக்கணும் உருளைக்கிழங்கு. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா தோல் சீவிக்கலாம். இந்த சிப்ஸு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம பசங்க ஸ்கூல்லேருந்து வர முன்னாடி டக்குன்னு செஞ்சிடலாம். இதை 3மே நல்லா தோல் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு துணி வச்சோ இல்லைன்னா டிஷ்ஷு வச்சோ நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துட்டு சீவலில் அப்படியே நம்ம சீவி போட வேண்டியதான் வேலை. ரொம்ப வேலையே இது கிடையாதுங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சீவுறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சீவலில் நைஸாக சீவணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நைஸாக சீவிக்கோங்க. அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு இப்படி சீவுறப்போ நைஸாக விழுவுது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது பொரிக்கிறது ரொம்ப முக்கியங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சு கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிக்கணும். மீடியமில் வச்சு பொரிக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த அளவுக்கு சீவிக்கோங்க. நம்ம ஒரு ஈடு பொரிச்சிக்கிட்டே சீவி செஞ்சிடலாம். இதை தண்ணியில் கழுவி காய வச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே சீவ வேண்டியது, பொரிக்க வேண்டியது. ரொம்ப ஈஸிங்க இந்த சிப்ஸ் செய்கிறது. இந்த மாதிரி சீவி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் இப்போ பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ நம்ம மீடியமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம். லோவும் வேண்டாம், ஹையும் வேண்டாம். மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா இப்படி பிரித்து போட்டு நல்லா பொரித்து எடுக்கலாம். மீடியமில் வச்சு செய்கிறப்போ நமக்கு சிப்ஸு நல்லா கலராக இருக்கும். உப்பு வேணும்னா இந்த மாதிரி பொரியிற டைம்லேயும் ஒரு ஸ்பூன் உப்பை சின்ன கிண்ணத்தில் கலக்கி வச்சுக்கோங்க. பொடி உப்பு, தூள் உப்பு தண்ணியில் ஒரு கரண்டி தண்ணியில் கலக்கி வச்சுக்கிட்டு 2-3 ட்ராப் மட்டும் இந்த டைமில் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லா சிப்ஸ்லேயும் அந்த உப்பு பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். எல்லா சிப்ஸும் நம்ம எடுத்துடலாம். இப்படி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் சீவி பொரித்து வச்சுக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு பதில் நம்ம இப்படியே வீட்டில் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் இல்லையா? பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா கரகரன்னு பொரிஞ்சிருக்குன்னு. இதில் இப்போ நான் உப்பும் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு உப்பும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளையும் சேர்த்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த சிப்ஸில் இது பிடிச்சிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.